அலறிய அமெரிக்கா, ட்ரம்ப் அடித்த அந்தர்பல்டி. H-1B விசா கட்டணத்தில் டாக்டர்களுக்கு விலக்கு. பின்னணி என்ன? அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் வகையில் வெளிநாட்டிலிருந்து பணி நிமித்தமா வருவோருக்கு வழங்கப்படும் H-1B விசா கட்டணத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரூபாய் 88 லட்சமாக உயர்த்தினார். இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு பணிக்காக செல்வோர் அளவில் பாதிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் தான் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கே ஆபத்தாக மாறியுள்ளது. இதனால் H-1B விசா கட்டண உயர்வில் டாக்டர்களுக்கு விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றும் வகையில் H-1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கால அவகாசம் 3 ஆண்டுகளாகும். அதன் பிறகு 3 ஆண்டுகள் நீட்டித்துக் கொள்ளலாம். இதற்கான கட்டணம் ரூபாய் 1.75 லட்சமாக இருந்தது. ஆனால் இந்த கட்டணத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரூபாய் 88 லட்சமாக அதிகரித்துள்ளார். இதனால் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா சென்று பணியாற்றுவோருக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது. ரூபாய் 88 லட்சம் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அவர்களால் H-1B விசாவை பெற முடியும். அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்தில் இந்தியர்கள் தான் அதிகம் பயனடைந்து வந்தனர். H-1B விசாவை அமெரிக்காவில் பயன்படுத்தும் வெளிநாட்டினரில் 71% பேர் இந்தியர்களாக உள்ளனர். இதனால் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்கா சென்று பணியாற்ற வேண்டும் என்ற கனவில் உள்ளவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஏற்கனவே H-1B விசா வைத்திருப்போர் அல்லது புதுப்பிப்பவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது எனவும் இது ஒருமுறை மட்டுமே செலுத்தும் கட்டணம் எனவும் அமெரிக்க அரசு விளக்கமளித்தது. இந்த நிலையில் H-1B விசா கட்டண உயர்வில் இருந்து டாக்டர்களுக்கு விலக்கு அளிக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஏற்கனவே கிராம பகுதிகளில் டாக்டர்கள் பற்றாக்குறை உள்ளது. இப்படியான சூழலில் வெளிநாட்டிலிருந்து வரும் டாக்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களால் இந்த தொகையை செலுத்த முடியாது. இதனால் அவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து விசா கட்டண உயர்வில் டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் கூறும்போது, அதிபர் ட்ரம்பின் விசா கட்டண உயர்வில் சில விலக்குகள் அளிக்கப்பட உள்ளன. அதில் டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அடங்குவார்கள் என்று தெரிவித்தார்.